அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்மீக கதைகள் என்ற நிகழ்ச்சி. அதாவது நம்ம ராமாயணத்தில் ராமர் பற்றி நிறைய கதைகள்லாம் சொல்லுவோம். ஆனால் ராமரே ஒரு கதை சொல்லியிருக்கார். அப்படின்னா அது என்ன கதை அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கோம். அது எப்போ சொல்கிறார் அப்படின்னாங்க, ராமர் காட்டுக்கு போகிறாரு. அப்படி போகும் பொழுது கூடவே லக்ஷ்மணர் சீதையும் போகிறாங்க. அப்போ கோசலை என்ன பண்ணுறாங்க, அவங்க தாயார், நானும் வரேன் உன்னோட ராமா, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ ராமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லைம்மா, நீங்கள் அப்பாவோடு இருக்கிறது தான் தர்மம், இந்த நேரத்தில் அப்பா விட்டுட்டு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்கிறார். யார்கிட்ட? கோசலைக்கிட்ட. அது என்ன கதை அப்படின்னாங்க, ஒரு கணவன் இருக்கான், அவருக்கு ஒரு மனைவி. அந்த மனைவி ரொம்ப தெய்வ பக்தி, அவ்வளவு தெய்வ பக்தி. எந்நேரமும் சதா சர்வ காலமும் சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் கணவனை கவனிக்கவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் கோயில் கோயில், ஆனால் கணவனுக்கு எந்த விதமான பணிவிடையும் செய்ய மாட்டாங்க. இந்த கணவன் பொறுத்து பார்த்தான், இதனடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு பெண்ணை இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிறான். ஆனால் அந்த பெண் கணவனே கண் கண்ட தெய்வம் மாதிரி இருக்கிறவர். அவன் என்ன செய்கிறான்னா, கோயிலுக்கே போக மாட்டான், எல்லா பணிவடையும் கணவனுக்கு தான் செய்வான். அப்படிப்பட்டவ அவ. இப்போ ஒரு சமயம் என்ன செய்கிறாங்கன்னா, 3 பேரும் காட்டில் போய் நடந்து போயிட்டுருக்க ஒரு புலி அடிச்சிருது, 3 பேரையும் இறந்துடுறாங்க. அப்போ வைகுண்டத்திலிருந்து ஒரு விமானம் வருது. இந்த இறந்து போனவங்களுடைய ஆவியை ஏற்றிட்டு போகிறதுக்காக வருது. அப்போ முதல் முறை என்ன நினைக்கிறா, நான் தானே நல்லா சாமி கும்பிட்டேன், அதனால் எனக்கு தான் வைகுண்டத்தில் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற போகிறாங்க. அப்போ அந்த விமானி அந்த விமானி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு இடம் கிடையாது, அந்த 2வது மனைவிக்கு தான் இடம், அவங்கள தான் ஏற்றிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே 2வது மனைவி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னுடைய கணவர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உங்கள் கணவருக்கு இங்கே இடம் இல்லை, அவரு போக வேண்டிய இடம் வேறு இடம். உடனே இவங்க சொல்கிறாங்க, நான் வரமாட்டேன், என் கணவர் எங்கே இருப்பாரோ அந்த இடத்துல தான் நான் இருப்பேன், அது வைகுண்டமாக இருந்தாலும் நான் வரமாட்டேன், நீங்கள் திரும்பி போங்க அப்படின்றாங்க. உடனே இதை போய் வைகுண்டத்தில் பெருமாள்கிட்ட சொன்ன உடனே பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அம்மா வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன தகுந்த ஆதாரம், கணவனையும் கூட்டிகிட்டு தான் வரணும்னு சொல்கிறாங்களே, இதுக்கு என்ன ஒரு ஆதாரம், அதை கேட்டுட்டு வாங்க நீங்கள் போய் அப்படின்னு அனுப்புகிறார் பெருமாள். அப்போ அந்த வைகுண்ட விமானத்தோடைய விமானி சொல்கிறார், ஏம்மா உங்கள் கணவனையும் நீ கூட்டிகிட்டு வந்தால் தான் வருவேன்கிறீங்க, என்னத்தினால அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் புண்ணியவதி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் புண்ணியவதி, அதனால தான் உனக்கு வைகுண்டத்தில் இடம்னு என்னை கூப்பிட்டீங்க. நான் புண்ணியவதி அப்படின்னா என்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னுடைய கணவனும் புண்ணியம் செஞ்சவராக தான் இருக்கணும், ஆகவே என் கணவனும் கூட வரணும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டுட்டு பெருமாள் அவங்க அந்த கணவனை மனைவி 2 பேர்த்தையுமே வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. இப்படி இருக்கிற ஒரு கதையை ராமர் கோசலைக்கிட்ட சொல்கிறாரு. அதனால் அம்மா, நீங்கள் இங்கேயே இருந்து கணவனுக்கு பணிவடை செய்யணும், அப்படி அதுதான் தர்மம் சொல்கிறாரு என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.